வெல்கம் டு சிஎஸ்எஸ் சீரீஸ். இன்னைக்கு நாம சிஎஸ்எஸ் செலக்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செலக்டாஸ் அப்படின்னா என்ன? சிஎஸ்எஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட். சிஎஸ்எஸ்ல நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ரூல்ஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம செலக்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம HTML டாக்குமெண்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டோ ஒரு ஐடியா பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டையோ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலக்டாஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பீன் இருக்கா, இதுதான் நம்மளுடைய செலக்டார். இட் செலக்ட்ஸ் தி பேரா டேக். ஸோ பி டேக் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணி கலர் ரெட் அப்படின்னு அப்ளை ஆகும். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எலமெண்ட் செலக்டார், ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார், யூனிவர்சல் செலக்டார், குரூப் செலக்டார். ஒரு செலக்டாரை பற்றியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம் எலமெண்ட் செலக்டார். எலமெண்ட் செலக்டார் அப்படின்னா நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டை டைரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணுவோம். இப்போ ஆங்கர் டேக் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஆங்கர் டேகை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய HTML டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் நான் ஆங்கர் டேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த டேக்ஸ் எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகிடும். அதோடைய கலர் வந்துட்டு நான் ரெட் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ப்ரௌசரில் வியூ பண்ணும்போது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐடி செலக்டார். ஐடி செலக்டார்ஸ் அப்படின்றது ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் நம்ம டேக்ஸ்குள்ள. ஸோ அந்த ஐடி ஆட்ரிபியூட்டோடைய வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் ஒரு டேகில் பேரா டேகில் ஐடி ஈக்குவல் டு பேரா அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் இப்போது ஹேஷ்டேக் அப்படின்ற கேரக்டரை யூஸ் பண்ணி அந்த ஐடியோடைய வேல்யூ என்ன பேரா. நான் ஹேஷ்டேக் பேரா அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் பேரா டேக் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஐடி எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும் வித்தின் பேஜஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? இங்கே நான் ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் பேரா டேக்ல நான் ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு P டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் H1 டேகை செலக்ட் பண்ணுறேன். இது எலமெண்ட் செலக்டார். டேகோடைய நேமை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர், என்ன பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். நான் கோ லைவ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, H1 டேக் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. அதில் நான் கலர் வேல்யூ கோல்டு அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு H1 டேக்ல இருக்க வெல்கம் டு சிஎஸ்எஸ் சீரீஸ் மட்டும் கோல்டு கலரில் இருக்குது. இப்போது நான் இந்த P டேக்ல ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பேரா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ்டேக் கேரக்டர் யூஸ் பண்ணணும். ஐடியோடைய வேல்யூ, ஐடி ஆட்ரிபியூட்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தப்போ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு இந்த பேரா அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே போயிட்டு நான் கலர் ஒயிட், பேக்ரவுண்ட் கலர் பிளாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது நான் அப்ளை பண்ண டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டும் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கும் எனக்கு அந்த ஐடி என்ன டேக்ல இருந்துச்சோ அது மட்டும்தான் எனக்கு செலக்ட் ஆகி அந்த கலர் ஸ்டைல் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. ஸோ எலமெண்ட் செலக்டார்ஸ். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு H1 டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு H1 அப்படின்னு என்னுடைய HTML டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகும். இப்போது நான் வந்துட்டு இன்னொரு பேரா டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் நான் அதில் வந்துட்டு எந்த ஒரு ஐடியும் மென்ஷன் பண்ணல. இப்போது எனக்கு என்ன ஆகும்னா ஐடி ஆட்ரிபியூட் எங்கே யூஸ் பண்ணியிருக்கனோ அந்த லைன் மட்டும்தான் எனக்கு கலர் அப்ளை ஆகும். இதுவே நான் இங்கே ஹேஷ்டேக் பேரா அப்படின்னு ஐடி செலக்டார் யூஸ் பண்ணாமல்
பி அப்படின்னு எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 2 பேராவுக்குமே அந்த ஒயிட் கலர் அண்ட் பிளாக் பேக்ரவுண்ட் அப்ளை ஆயிருக்கும். அடுத்து இருக்க 3 செலக்டார்ஸை பற்றி அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். Thanks for watching. Stay tuned. If you have any doubts, please comment or contact. We'll clarify your doubts.